ஒரு லாங் பீன்ஸ் வச்சுட்டு இன்றைக்கி ஒரு அருமையான மசாலா வறுவல் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து மோர் குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். தயிர் சாதம், ரச சாதம், சாம்பார் சாதம் இது எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். என்னடா பொரியல் செய்யலாம் அப்படின்ற நேரத்தில் இந்த லாங் பீன்ஸ் கிடச்சதுன்னா, இந்த தட்டைக்காயின்னு சொல்லுவாங்க, கிடச்சதுன்னா வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி செய்யுங்க. அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். பாருங்க, இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் ஒரு இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சைஸில் இருக்கிறத போட்டுக்கலாம். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். பாருங்க, இப்போ வந்து என்ன பண்ணலாம், இந்த காய்க்கு 2 காஞ்ச மிளகாயை இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு ஒரு 4 சில்லு அளவுக்கு தேங்காய், இந்த மாதிரி இந்த சைஸுக்கு 4 சில்லு போட்டுக்கோங்க. 10 பல்லு பூண்டு, சின்ன சின்னதாக இருக்கிறதுனால இந்த 10 பல்லு பூண்டையும் இதிலேயே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துக்குவோம். இதுலேயே நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சமாக பெருங்காயம், இதுலேயே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். ஒரு மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்தால் போதும். பாருங்கள், இதில் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஒரே ஒரு சின்ன தக்காளி, அப்படி இல்லைன்னா பெரிய தக்காளி இருந்தால் 1/2 தக்காளி போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுவோம். வதக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு. பாருங்கள், இதெல்லாம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த தேங்காய், பூண்டு இதெல்லாமே, காஞ்ச மிளகாய் எல்லாமே இந்த மாதிரி குறைன்னு லேசாக தண்ணி ஊற்றி 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி குறைன்னு அரைச்சிருக்கேன். இதையுமே நம்ம இதில் போட்டு வதக்கிடலாம். பாருங்க, இப்போ இந்த லாங் பீன்ஸ் இருக்குது, எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது இதில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்ல ஹெல்த்தி, நல்ல ஃபைபரும் இருக்குது, ப்ரோட்டீனும் இருக்குது. அதனால இதை வந்து லாங் பீன்ஸ்லாம் கிடைச்சா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. பாருங்க, இதில் மசால் வந்து ஒட்டி இருக்கு இல்லையா, இந்த தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். இது காய் வேகிற அளவுக்கு தண்ணி வேணும், இதையே ஊற்றிக்கலாம். இந்த மசாலெலாம் நல்லா உரைக்கணும்னா இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா தான் எல்லா மசாலாம் ஒன்றா சேர்ந்து நல்லா இந்த காயில் உரைச்சி நல்லாயிருக்கும். அதனால் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்போ அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டுற நேரத்தில் மறுபடியும் கலந்து விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும், தட்டை மூடி வச்சுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அது வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன். பாருங்க, இந்த அளவுக்கு தண்ணி வந்து சுண்டிருச்சு. இப்போ வந்து என்ன பண்ணலாம், மூடி வச்சுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கணும். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, இப்போ எடுத்து பார்க்கலாம். எப்படி வந்து எல்லாமே நல்லா வெந்து மசாலெலாம் நல்லா அந்த காயில் நல்லா பிடிச்சி சூப்பராக இருக்குது. பாருங்க, இதை சாப்பிட்றதுக்கே பஞ்சு மாதிரி இருக்கும். காயெல்லாம் பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்து மசாலெலாம் உள்ளே நல்லா பிடிச்சிருக்கு பாருங்க. இப்போ இதை எடுத்து சாப்பிட்றதுக்கு தான் ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா மோர் குழம்புக்கு, அதுக்கப்புறம் வந்து தயிர் சாதம், சாம்பார் சாதம், வத்த குழம்பு எல்லாத்துக்குமே தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த லாங் பீன்ஸ் கிடச்சிது அப்படின்னா ஒரு வாட்டி நீங்கள் வாங்கி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா எங்கே இந்த காய் கிடைக்குது அப்படின்ட்டு நீங்கள் எல்லாருமே தேட ஆரம்பிச்சிருவீங்க. கண்டிப்பாக இந்த காயில் நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.